ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைடாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிம்பிள் சமையல் என்னென்னா, சப்பாத்திக்கு சூப்பரான சோயா கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சோயாவை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் நல்லா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, ஜீரகம், சோம்பு 3 போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் அது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸு தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி வச்சு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மல்லித்தூளும் சிக்கன் மசாலா அதுலேயே சேர்த்துருக்கேங்க. அது கூட சேர்த்து உப்பும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயாவை போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வற்றி நல்லா வரும். அப்போ பார்த்திங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணால் சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க.